தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்பர்களே, மீண்டுமாய் வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சில நாட்களாக ஆராதனை அனுப்ப முடியவில்லை, வேலை பளுவின் காரணமாக நேரம் கிடைக்கவில்லை. அன்பர்களே, முடிந்த அளவுக்கு தொடர்ந்து அனுப்பி கொண்டு இருக்கிறோம். அன்பர்களே, இன்றைக்கு இந்த விடியற்காலை ஆராதனையில் இறைவார்த்தை பிலிப்பியர் புத்தகம் 4வது அதிகாரம் 13வது வார்த்தையை தர. இந்த நாளில் இந்த வார்த்தையை அதிகமாக பிடிங்க, அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை உங்களதாய் தனதாக்கி கொள்ளணும். இது நமக்குரிய வார்த்தை, ஆண்டவர் நமக்கே சொல்றாருன்றதை விசுவாசிச்சு இந்த வார்த்தையை நீங்கள் கேளுங்க. இந்த வார்த்தையை உங்களுக்கு சொந்தமாக மாற்றிக்கோங்க. என்ன வார்த்தைன்னா, எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்யும் ஆற்றல் எனக்கு உண்டு. இது சொன்னது யார் என்றால், ஆண்டவருடைய வார்த்தையை வாழ்வாக்கியவர் சொன்னது. இது சொன்னவர் யார் என்றால், திருச்சபையினுடைய தூணாய் இருப்பவர் சொல்வது. இது சொன்னவர் யார் என்றால், யார் ஆண்டவரை அனுபவித்தாரோ, ஆண்டவர் பெயரால் ஆசீர்வாதங்களை கண்டாரோ அவர் சொன்னது. எனவே ஆசீர்வாதத்தை தேடுகிற பிள்ளைகளே, இந்த வெள்ளிக்கிழமை அவருடைய அபிஷேகத்தை தேடுகிற பிள்ளைகளே, இந்த வெள்ளிக்கிழமை ஆண்டவரை தொடணும், ஆண்டவருக்கு சுகத்தை கொடுக்கணும், என் வாழ்க்கையை மாற்றணும், ஆண்டவர் கிருபையா நான் வாழணும் என்ற வாஞ்சியோடு இருக்கிற பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னது இப்படி. இந்த பவுல் அடிகளார், எனக்கு வலுவூட்டுகிறவர் துணை கொண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், இந்த உலகத்தோடைய துணையோடு என்னால் எதையும் செய்யாமல் போகலாம். இந்த உலகத்திலே யாரும் எனக்கு துணை இல்லாமல் இருக்கலாம். அல்லது இந்த உலகத்திலே நான் வைத்திருக்கிற என்னுடைய பலம், என்னுடைய சக்தி, என்னுடைய திறமை, என்னுடைய படிப்பை வைத்து நான் நினைத்த இடத்துக்கு போகாமல் இருக்கலாம். அல்லது என்னிடம் இருப்பதையெல்லாம் நான் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் ஏதோ ஒன்று முட்டுக்கட்டையாக, ஏதோ ஒரு இடத்துல ஒரு தோல்வியாக, ஏதோ ஒரு இடத்துல ஒரு கட்டத்தை நான் தாண்டி போக முடியாமல் இருக்கலாம். அப்ப பவுல் அடிகளார் சொல்லுகிறார், என்னை நினைத்து அல்லது என்னை மையப்படுத்தி அல்லது என்னை சார்ந்திருக்கிற மனிதர்களை மையப்படுத்தி என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியல, ஆனால் எனக்காக இருக்கிற என் கடவுளை, எனக்கு வலுவூட்டுகிற இறைவனின் துணை கொண்டு. உங்களுக்கு இவர் தான் வலுவூட்டுகிறார், இவர் தான் உங்களை ஆசீர்வதிக்கிறார், இவர் தான் உங்களை தொடுகிறார். இவர் பெயரால் தான் நீங்க இன்னைக்கு வாழ போறீங்க, இவர் பெயரால் தான் நீங்க இன்னைக்கு சுகத்தை பெற போறீங்க, இவர் பெயரால் தான் இன்னைக்கு ஆசீர்வாதத்தை அறுவடை செய்ய போறீங்க. எதையும் செய்ய ஆற்றல் எனக்கு உண்டு. நண்பர்களே, எதையும் நடக்கும், சுகம் பெறுவீர்கள், எதுவும் நடக்கும், ஆசீர்வாதம் பெறுவீர்கள், எதுவும் நடக்கும், உங்க வாழ்க்கை இன்றே மாறுகிறது, எதுவும் நடக்கும். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அப்படி அதிசயங்களை, அப்படி ஆசீர்வாதங்களை, அப்படி கிருபையை உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்வார். பிரியமானவர்களே, அதான் பவுல் அடிகளார் சொல்லுகிறார், எனக்கு வலுவூட்டுகிற இறைவனின் துணை கொண்டு எதையும் செய்யும் ஆற்றல். உங்களுடைய கடவுளுடைய துணையோடு இந்த காலை ஆராதனையில், உங்களுடைய இயேசுவோட துணைவோடு இந்த காலை ஆராதனையில் அன்பர்களே, நீங்க இன்னைக்கு எதை வேணாலும் செய்ய முடியும். நன்மை அனைத்தும் கூடும், நன்மை அனைத்தும் நடக்கும். நல்ல தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க, வாழ்வில் ஆசீர்வாதங்களை பார்ப்பீர்கள். ஆண்டவரே, அதை நீங்கள் செய்யும்படியா இன்றே அவர் உங்களை தொடுகிறார், இன்றே அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். எனவே அவரை ஆராதிப்போம். நன்றி அப்பா, ஆராதிக்கிறோம். இந்த வெள்ளிக்கிழமை முழுமையாய் ஒப்பு கொடுத்து யாரெல்லாம் உடல் சுகம் இல்லாமல் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் உடல் உபாதைகளோடு மீண்டும் ஜெபிக்கிறார்களோ, யாரெல்லாம் அப்பா எங்களை தொடுங்க, ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க என்று ஜெபிக்கிறார்களோ, ஒவ்வொருவருக்காகவே துதிக்கிறேன். உடல் உபாதைகள் எல்லாம், உடல் நோய்கள் எல்லாம், மன காயங்கள் எல்லாம், மன நோய்கள் எல்லாம் வைத்துமே ஆராதிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகள் தேவைகள் எல்லாம் பாதத்தில் வைத்துமே ஆராதிக்கிறேன். நன்றி அப்பா. ஆண்டவரை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, ஆண்டவரை ஆராதிங்க, ஆண்டவரை துதிங்க. அன்பர்களே, இன்றைக்கு நற்செய்தி, பிரியமான அன்பு இறை உறவுகளை, மத்தேயு நற்செய்தி 22வது அதிகாரம் 34 to 40 வரை உள்ள இறை வார்த்தையில முதன்மையான கட்டளை, தலை சிறந்த கட்டளை எது என்று ஒரு திருச்சட்ட அறிஞர் இயேசுவை பார்த்து கேட்கலாம். நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்க வாழ்க்கையில முதன்மையானது என்ன? இயேசு ரொம்ப அழகா சொல்கிறார், உன்னை நீ நேசிப்பது போல உன் அயலானை நேசி. இப்ப என்னன்னா, இந்த வார்த்தையை மட்டும் நான் எடுத்துக்கொள்கிறேன். உன்னை நீ நேசிப்பது போல உன் அயலானை நேசி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடவுளை அன்பு செய்யணும். கடவுள் நம்ம கண்ணில் காண முடியாது, அடையாளங்கள் வழியாக கடவுளை காணுகிறோம், நற்கண்ணிலே கடவுளை காண்கிறோம். ஆனால் நேரடியாக அந்த கடவுளை காண்கிறோம் என்றால், அந்த கடவுளை காண வேண்டும் என்றால், அது காண முடியாத கடவுளை நான் அன்பு செய்யணும்னா, நான் காணக்கூடிய மனிதனை அன்பு செய்யணும். இன்னைக்கு அடுத்தவர்களை நேசிப்பது என்பது கொஞ்சம் கஷ்டம் தானே. கடவுளை நேசிச்சிடலாம். நம்ம கோயிலுக்கு போனால் எவ்வளோ பயபக்தியாக இருக்கிறோம்,
நீங்கள் பாருங்கள், வேளாங்கண்ணிக்கு எல்லாம் நடைபயணங்களை தொடங்கிட்டாங்க. நடைபயணங்களை நேற்று முன்தினம் என் பங்கில் காலையில் 7 மணிக்கு பூசை வச்சு மக்களை அனுப்பி வச்சு வேளாங்கண்ணிக்கு தேர் எடுத்துகிட்டு போனாங்க. எல்லாம் கடவுளை அன்பு செய்கிறதெல்லாம் ஈஸி, கொஞ்சம் கஷ்டம் தான் கோயிலுக்கு வருது, ஆனால் முயற்சி எடுத்தால் நடந்துடும். ஆனால் சக மனிதனை அன்பு செய்வது, உன்னை நீ நேசிப்பது போல உன் அயலாரை நேசி. அப்படின்னா மற்றவர்களை நேசிப்பது கடினம், உன்னை நீ நேசிப்பது போல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ மற்றவர்களை நேசிக்கணும் என்றால் நீ முதல்ல உன்னை நேசிக்கணும் என்பது அடங்கி இருக்கிறது. நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் அடுத்தவரை அன்பு செய்ய வேண்டும் என்றால், அடுத்தவரை நேசிக்கணும்னா, அடுத்தவருக்கு நல்லது செய்யணும்னா முதல்ல நீ உன்னை நேசிக்கணும், நீ உன்னை அன்பு செய்யணும். அப்படின்னா என்ன நான் சொல்ல வருகிறேன் என்றால், சுயநலமாய் இருப்பதல்ல. அப்படின்னா நான் எனக்கு என்று பார்ப்பது அல்ல, உன்னை நீ ஏற்றுக்கொள்ளணும் என்பது. எனவே நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை எல்லாம் மிகைப்படுத்தி கொண்டு, நான் இவ்வளவுதான், என்னாலாம் முடியாது. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சின்ன வயசுல ஒருத்தன் இருக்கிறான், எப்பயுமே அவன்கிட்ட போனா அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான், ஒரே தலைவலி பிரேம் அப்படின்வான். எப்பயுமே என்கிட்ட மட்டும் இல்லை, மற்ற நண்பர்கள் யார் அவன்கிட்ட போனாலும் அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான், காலையிலேருந்து ஒரே தலைவலி, இந்த சொல்லிக்கிட்டே இருப்பான். அவன் அப்போ நான் எப்போ அவ்வளோ பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை, அப்போவே அவர் கண்ணாடிலாம் போட ஆரம்பிச்சிட்டார். என்னன்னா அவர் என்ன நினைச்சாரோ அதை நடந்தது. அன்பர்களே, நீங்கள் உங்கள் குறைகளை மிகைப்படுத்தி கொண்டே இருந்தீர்கள் என்றால், நீங்கள் உங்கள் குறைகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்றால், அந்த குறைகள் உங்களை ஒரு இடத்துல நிற்க வச்சிடும். ஆமாம், என்னால் முடியல, சிலது எல்லாராலையும் எல்லாம் முடியாது, சில குறைகள் உண்டு, சிலருக்கு சிலவற்று முடியாது, சிலருக்கு சில குறைகள் உண்டு, சிலது செய்ய முடியாது. ஆமாம், அதனால் என்ன, இப்போ நான் அதை ஏற்றுக்கிறேன், என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறேன். அவர்கள் நான் செய்வதே அவர்களால் செய்ய முடியாது, இது என்னால் செய்ய முடியல, பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்கொள்கிற பொழுது, அதையே நீங்கள் உங்கள் குறைகளையே நீங்கள் அன்பு செய்கிற பொழுது ஒரு கட்டத்தில் அதை செய்ய முடியும், ஒரு கட்டத்தில் அது தானாகவே மாறும். அதான் பாசிட்டிவிட்டி. அதான் ஆண்டவர் சொல்றார், நீ உன்னை நேசி, உன்னை நேசிக்கிறது போல நீ பிறரை நேசி. பிறரை நேசிக்கணும்னாலே நீ உன்னை நேசிக்கணும். அப்படின்னு அவன் குறைகள் எல்லாம் ஏற்றுக்கோ, வாழ்க்கை அப்படி ஆசீர்வாதமா இருக்கும். குறைகளை சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்காதே, மனம் உன்னுடைய இயலாமை நினைத்து மனம் உடைந்து போகாதே, ஒரு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல நீ உன்னைய கூனி குறுகி இருக்காதே மகளே, கூனி குறுகி இருக்காதே மகனே, வெளியில வா, உன்னால முடியும். ஆண்டவர் உனக்கு வளமையான எதிர்காலத்தை வச்சிருக்கார். இறைவார்த்தை சொல்வது போல இறைமை புத்தகம் வளமையான எதிர்காலத்திற்கான திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். அதான் இந்த ஆராதனை. வெளியில் வா, ஆண்டவருடைய எனக்கு ஆசீர்வதிக்கிறார், உன்னை ஏற்றுக்கோங்க, உங்களை அன்பு செய்யுங்க, உங்கள்கிட்ட இருக்கிற இயலாமைகள்லாம் கடந்து வாங்க, பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை காண்பீர்கள். அப்போ நீங்கள் பிறரை அன்பு செய்ய முடியும், பிறரை நேசிக்க முடியும். சட்டியில் இருந்தாதான் அகப்பையில் வரும். நீங்கள் உங்களை நேசிச்சாதான் அடுத்தவர்கள் நேசிக்க முடியும். நன்றி அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவே துதிக்கிறேன். உன்னை நேசி என்ற வார்த்தைக்கு நன்றி. யாரெல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்களோ, உடல் உபாதைகளோடு இருக்கிறார்களோ, பாதத்தில் வைக்கிறேன், நீங்க தொடுங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய எண்ணங்கள் இயக்கங்கள் ஒவ்வொன்றையும் பாதத்தில் வைக்கிறேன், நீங்க ஆசீர்வதிங்க. என்னவெல்லாம் விண்ணப்பங்கள் அனுப்புகிறார்களோ, என்னவெல்லாம் வேண்டும் என்று ஜெபிக்கிறார்களோ, அப்பா ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் உங்கள் பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன், நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே நன்றி அப்பா, நல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி. பிள்ளைகள் தொடப்படுவார்களாக, ஆண்டவர் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. ஆண்டவர் இந்த நாளில் யாரெல்லாம் உடல் சுகம் இல்லாமல் இருக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவின் பெயரால் சுகத்தை பெற்றுக் கொள்வீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. வல்லமையான இயேசு கிறிஸ்து உங்கள் உடலில் உங்களை ஆசீர்வதிக்கிறார். எங்கெல்லாம் முடியலையோ, எங்கெல்லாம் பலவீனமோ, இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் நற்கருணை ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார். உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் என்னவெல்லாம் அனுப்பி கொண்டிருக்கிறோம் நம்புகிற பிள்ளைகளை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். வல்லமையான இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற்காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டு இருக்கிறோம். யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். God bless you. Take care.